ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் செய்தியரங்கில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்லுங்கள். இது கனமழை காலம் என்பதால் அத்தியாவசிய தேவைகள் இன்றி வெளியே செல்வதை தவிருங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களை புரட்சித்தாய் சின்னம்மா நாளை நேரில் சந்திக்கிறார். நிவாரணப் பொருட்களையும் வழங்குகிறார். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். கொசஸ்தலை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். வெள்ளக்காடாகும் சாலைகள், குடியிருப்பு பகுதிகள். முகாம்களில் அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் தவிப்பு. ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. வினாடிக்கு 70,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் வெள்ளப்பெருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட வந்த அமைச்சர் ஏவா வேலுவை முற்றுகையிட்ட பொதுமக்கள். பார்வையிடுவதை தவிர எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என புகார். கொடைக்கானல் சாலையில் திடீரென ஏற்பட்ட மிகப்பெரிய பள்ளம். பொதுமக்கள் அச்சம். கரூரில் +2 மாணவி தற்கொலை. மாணவி எழுதிய கடிதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு 10,302 குறைந்தது. ஒரே நாளில் 267 பேர் கொரோனாவுக்கு உயிரிழப்பு. சர்வதேச அளவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 லட்சத்தை தாண்டியது. பாதிப்பு எண்ணிக்கையும் 25,69 லட்சத்தை கடந்தது. ஆஸ்திரியா நாட்டை அச்சுறுத்தும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளதால் மீண்டும் முழு ஊரடங்கு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை புரட்சித்தாய் சின்னம்மா நாளை நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களையும் வழங்கவுள்ளார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தியாகராய நகர், கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை, KK நகர், வடபழனி, கோயம்பேடு, ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடந்த 12ஆம் தேதி சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கியதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களையும் வழங்கி ஆறுதல் கூறினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புரட்சித்தாய் சின்னம்மா நாளை காலை 11 மணிக்கு தியாகராய நகர் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த பகுதிகளான பெசன்ட் நகரில் உள்ள ஊரூர் குப்பம், அடையார் இந்திரா நகரில் உள்ள ஐஸ்வர்யா காலனி, நீலாங்கரையில் உள்ள அறிஞர் அண்ணா நகர், ராஜேந்திரா நகர் சந்திப்பு மற்றும் பாரதியார் நகர், தரமணி சிக்னல் மற்றும் வேளச்சேரியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் காலனி ஆகிய இடங்களில் வெள்ளத்தால் பாதிப்படைந்த பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளன. பல இடங்களில் வெள்ள நீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. அங்குள்ள ஆலங்காயம், நரசிங்கபுரம் ஏரியில் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. அந்த வழியாக சென்ற மூதாட்டியும் அவரது 6 வயது பேத்தியும் தண்ணீரை கடந்து செல்லும் போது இடறி விழுந்தனர். அங்கிருந்த இளைஞர்கள் இருவரையும் பத்திரமாக மீட்டனர். வேலூர் மாவட்டமும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குடியாத்தம் அருகே செதுக்கரை மலை அடிவாரத்தில்
மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டன. குடிசை வீட்டில் இருந்த இருவர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஏலகிரி சுற்றுலா தலத்தில் மரங்கள் முறிந்து பாறைகள் சரிந்தன. இதன் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஏலகிரி செல்லும் பாதையில் 7வது கொண்டை ஊசி வளைவில் ஒரு பெரிய மரம் முறிந்து விழுந்ததால் அப்பகுதி முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. நீர்வீழ்ச்சிக்கு செல்வதை மக்கள் தவிர்த்திட வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கொசஸ்தலை ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தரைப்பாலம் மூழ்கியதால் சென்னை திருப்பதி இடையிலான நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. கனமழையால் திருவள்ளூர் மாவட்டம் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரும் திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு வருகிறது. சித்தூர் மாவட்டம் அம்மாப்பள்ளி அணையில் இருந்து திறக்கப்படும் உபரிநீர் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் அருகே உள்ள நாராயணபுரத்தில் தரைப்பாலம் மூழ்கியதால் சென்னை திருப்பதி இடையிலான நெடுஞ்சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் 16 கிலோமீட்டர் தூரம் சுற்றளவு பாதையை கூடுதலாக கடந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையில் மக்கள் செல்வதற்கான நடவடிக்கை மக்கள் மேற்கொண்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக கொசஸ்தலை ஆற்றுப்பகுதி கரையோர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் திருவள்ளூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நிலையில் உபரிநீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை ஒட்டிய பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளிவாயல், சுப்பாரெட்டிப்பாளையம், பள்ளிபுரம் கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டு உள்ளன. ஏராளமான விளை நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. பூண்டி நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் உயர்ந்து தற்போது 24,000 கன அடி வரை உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அடிப்படை வசதிகள் இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வெள்ளிவாயல் சாவடி, மணலி புதுநகர், சடையன்குப்பம் ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலமும் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு எப்பதான் ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு அரசு தான் ஒரு நல்ல தீர்வு தரணும். வருஷம் வருஷம் இந்த மாதிரி குழந்தை, குட்டி, வயசானவங்க எல்லாரும் இருந்தால் எப்படிதான் படிப்பு பாதிக்குது, வேலை பாதிக்குது, இந்த மாதிரி மக்களோட இயல்பு நிலை பாதிக்குது. எல்லாமே பாதிச்சா நாங்கள் எப்படி தான் எங்கள் லைஃப் இன்னும் ரன் பண்ணுறது சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை. அப்போ எப்படி சாப்பாடு, தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியில் நாங்கள் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது. இது எப்போ வடியும் நாங்கள் எவ்வளோ நாள் காத்துட்டு இருக்க முடியும்? படுக்கிறதுக்கு இடம் இல்லை, மாத்துறதுக்கும் இடம் இல்லை, பாத்ரூம் போகிறது கூட சின்ன பசங்க பெரியவங்க வரையும் கஷ்டப்படுறாங்க. இப்போ திறந்துட்டு இருக்க பூண்டி நீர்த்தேக்கத்தினால பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியோட அளவு அதிகமாக போயிட்டுருக்கு. ஜனங்க இருக்கிறதுக்கும் வழியில் வீட்டில் எல்லோரும் வீடு காலி பண்ணி இது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் திறந்து விட்ருக்காங்க. அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். சாப்பிட்றதுக்கும் எதுவும் வழி இல்லை, வேலையும் போக முடியல, வெளியும் போக முடியல, எதுவும் போக முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட் ஏதாச்சும் பார்த்து எங்களுக்கு யாரும் நல்ல வழி பண்ணி விட்டாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி வீடெல்லாம் தண்ணி நிறைஞ்சி போச்சு. எங்களுக்கு எதுவும் பழக்கிறதுக்கு வழி கிடையாது. சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு ஒன்றே முடியல. எங்களுக்கு எதுவுமே தண்ணியில் போக முடியல. வீடெல்லாம் தண்ணி நிறைஞ்சி போச்சு. எங்களுக்கு போக வர போக்கு இல்லை, கடை வசதி இல்லை. எங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணணுமோ எங்களுக்கு தயவுசெய்து எங்களுக்கு பண்ணுங்க. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலையில் திடீரென்று மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சத்திற்குள்ளாகினர். வனப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்கள் பலத்த மழையால் மூடப்பட்டன. கொடைக்கானலில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் புலிச்சோலை பகுதியில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் தாண்டிக்குடி, காணல்காடு பகுதிகளிலும் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான கேசிப்பட்டி, ஆடலூர் செல்லும் பிரதான சாலையில் திடீரென மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதனை அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் பார்த்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் ஒன்றிய அலுவலர்கள், ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் போலீசார் நேரில் சென்று பார்வையிட்டனர். சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து ஆய்வு நடத்தப்படும் என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிட
மத்திய குழு நாளை சென்னை வரவுள்ளதாக அமைச்சர் திரு KKSS ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSS ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வருகிற 22 மற்றும் 23ஆம் தேதி வெள்ள பாதிப்புகளை மத்திய குழு பார்வையிட உள்ளதாக கூறினார். வருகின்ற 22ஆம் தேதி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் ஒரு குழுவும், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு குழுவும் என மொத்தம் 3 குழுக்களாக சென்று பார்வையிட செல்ல உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். 22ஆம் தேதி அன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 3 மாவட்டங்களுக்கு ஒரு டீமும், 22ஆம் தேதி ஒரு டீம் கன்னியாகுமரிக்கும், 23ஆம் தேதி அன்று ஒரு குழு கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூருக்கு ஒரு குழுவும், 23ஆம் தேதி ஒரு குழு வேலூர், ராணிப்பேட்டைக்கும் செல்லவிருக்கிறது. எந்தெந்த இடங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பெடுத்து அந்த பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்டவர் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். 2629 கோடியே 29 லட்சத்துக்கு முதலாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதில் உடனடியாக அவசரமாக 549 கோடியே 63 லட்சம் ரூபாய் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கரூர் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலையில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வந்த அரசு காலனி பகுதியைச் சேர்ந்த மாணவி தனது வீட்டில் பெற்றோர் இல்லாத நேரத்தில் சேலையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தகவல் அறிந்த வெங்கமேடு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மாணவியின் உடலை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவி எழுதிய கடிதத்தை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து வினாடிக்கு 70,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒகேனக்கலுக்கு நேற்று வினாடிக்கு 57,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 70,000 கன அடியாக அதிகரித்து காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் மழையால் காவிரி ஆற்றின் கிளை ஆறுகளிலும் வனப்பகுதியில் உள்ள ஓடைகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மெகினருவி, ஐந்தருவி, சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடவும் படகு சவாரி செல்லவும் மாவட்ட நிர்வாகம் விதித்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி 3வது டோஸ் செலுத்துவது குறித்து அடுத்த வாரம் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் கடந்த ஜனவரி மாதம் கொரோனா தடுப்பூசி போடத் தொடங்கப்பட்டது. 100 கோடி டோஸ் செலுத்தப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 3வது தவணை தடுப்பூசி செலுத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதா, அப்படி செலுத்த வேண்டும் என்றால் யாருக்கெல்லாம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து விவாதிக்க தடுப்பூசிக்கான தேசிய தொழில்நுட்ப குழுவின் கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கொரோனா நிலவரம், தடுப்பூசிகள் உற்பத்தி மற்றும் கையிருப்பு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு ஆய்வு செய்வதுடன் 3வது டோஸ் தடுப்பூசி செலுத்துவதன் அவசியம் குறித்தும் முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் 5,000 ரூபாயை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டுமென அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. நிவாரணம் குறித்த அறிவிப்பை அரசிதழில் இதுவரை வெளியிடாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது.
உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் கொடுப்போங்கிற அறிவிப்பு இன்னைக்கு வர ஜிஓவா நடைமுறை செயல்பாட்டு கொண்டு வரப்படல. இன்னைக்கு மழை காலத்தில் உப்பள தொழிலாளர்கள் இன்னைக்கு பசியின் கொடுமையில உச்சத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் உடனடியாக தமிழக அரசு சட்டமன்றத்தில் அறிவித்ததின் அடிப்படையில் குறிப்பாக உப்பள தொழிலாளர்கள் அந்த நலவாரியத்தில் பதிவு செய்வதர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உப்பள தொழிலாளர்களுக்கும் இந்த மழைக்கால நிவாரணமாக இந்த 5000 ரூபாய் அவர்கள் அறிவித்தபடி உடனடியாக வழங்க வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பூண்டி நீர்த்தேக்கத்தில் உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மணலி புதுநகர் பகுதியில் வெள்ள நீர் புகுந்த நிலையில் ஆய்வுக்கு வந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சரியாக ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்று பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையாலும் ஆந்திர மாநிலம் அம்மம்பள்ளி அணையில் இருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாலும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியது. இதையடுத்து அதிகப்படியான உபரிநீர் அணையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளான மணலி புதுநகர், நாபாளையம், சடையங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்ததால் 10,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் நிவாரண முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு உணவு உட்பட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள வந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் உரிய முறையில் ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்று பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகாதவாறு நிரந்தர தீர்வு காண உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் பயிற்சி மருத்துவரை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர் தனது காரில் கடத்தி கொடூர தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திரு முருகப்பெருமான் என்பவர் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் அங்கு வேலை பார்க்கும் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை ஒட்டப்பிடாரம் திமுக பஞ்சாயத்து தலைவரும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளருமான இளையராஜா என்பவர் கண்டித்ததாக தெரிகின்றது. இந்நிலையில் பயிற்சி முடிந்து வெளியே வந்த மருத்துவர் முருகப்பெருமானை இளையராஜா தனது காரில் கூலிப்படை உதவியுடன் கடத்திச் சென்றுள்ளார். பின்னர் தனது தோட்டத்தில் வைத்து அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் முருகப்பெருமானை தாக்கியுள்ளார். அந்த கும்பலிடம் இருந்து தப்பிய முருகப்பெருமான் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக பஞ்சாயத்து தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட மருத்துவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பாலாற்றில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு 1 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள பாலாறு அணைக்கட்டில் இருந்து வினாடிக்கு 1,04,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் காஞ்சிபுரத்தில் பாலாறு வழியாக தடுப்பணைகள் நிரம்பி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கடலில் கலக்கிறது. எதிர்பாராத வெள்ளப்பெருக்கு காரணமாக பாலாற்றங்கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்களை அதிகாரிகள் படகுகளில் சென்று பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர். கடந்த 1903ஆம் ஆண்டிற்கு பின் தற்போதுதான் இதுபோன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. சர்வதேச அளவில் தொடர்ந்து மிரட்டி வரும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51,55,000 தாண்டியுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கையும் 25,69,00,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பில் உலக அளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,85,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 7,91,000 கடந்துள்ளது. பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொற்று பாதிப்பில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பிரேசில், இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸ், துருக்கி, ஈரான், அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 25,69,00,000 தாண்டியுள்ளது. 51,55,000 மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 23,19,00,000 மேற்பட்டோர் மீண்டுள்ளனர்.
ஆஸ்திரியாவில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளதால் மீண்டும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஆஸ்திரியாவில் கொரோனா வைரஸின் 5வது அலை அச்சுறுத்தி வருகிறது. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மீண்டும் நாடு தழுவிய அளவில் முழு ஊரடங்கை அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் முதல் இந்த ஊரடங்கு அமலுக்கு வரும் என பிரதமர் அலெக்சாண்டர் ஷாலன்பெர்க் அறிவித்துள்ளார். மேலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி கட்டாயமாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆஸ்திரியாவில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத சுமார் 20 லட்சம் பேருக்கு மட்டும் அந்த நாட்டு அரசு ஊரடங்கை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கத்தாரில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் நடப்பு சாம்பியன் பிரான்ஸ், ஜெர்மனி, பிரேசில் உள்ளிட்ட 13 அணிகள் தகுதி பெற்று உள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அடுத்த ஆண்டு கத்தார் நாட்டில் நடைபெறவுள்ளது. மொத்தம் 32 அணிகள் இந்த தொடரில் பங்கேற்று விளையாட உள்ளன. கால்பந்தாட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ஜெர்மனி, டென்மார்க், பிரேசில், பிரான்ஸ், பெல்ஜியம், குரோஷியா, ஸ்பெயின், செர்பியா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, அர்ஜென்டினா அணிகள் கத்தார் உலகக்கோப்பையில் பங்கேற்று விளையாட தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை போட்டியை நடத்தும் கத்தார் அணி ஹோஸ்ட் என்ற முறையில் முதல் அணியாக தகுதி பெற்றுள்ளது. மீதமுள்ள 19 இடங்களை பிடிக்க ஏனைய அணிகள் தகுதிச் சுற்றில் விளையாடி வருகின்றன. நாடு முழுவதும் விவசாயிகள் மீதான வழக்குகளை திரும்பப் பெறும் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வலியுறுத்தியதாக திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, லக்கிம்பூரில் விவசாயிகளை தாக்கியவர் மத்திய அமைச்சரின் மகன் என்றும் அரசியல் அழுத்தத்தால் உத்தரப்பிரதேச அரசு நீதியை நசுக்க முயன்றதாகவும் பிரதமருக்கு தான் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பலியான விவசாயிகளின் குடும்பம் நீதிக்காக காத்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் பதவியில் அவர் தொடர்ந்தால் நீதி எப்படி கிடைக்கும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிகளின் மீது உண்மையான அக்கறை இருந்தால் லக்னோவில் நடைபெறும் டிஜிபி மற்றும் ஐஜி மாநாட்டில் பிரதமர் திரு மோடி கலந்து கொள்ளக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்கிம்பூர் கேரி வழக்கில் உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அவருடன் மேடை ஏறக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் விவசாயிகள் மீதான வழக்குகளை திரும்பப் பெறவும் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளதாக திருமதி பிரியங்கா காந்தி குறிப்பிட்டுள்ளார். வேளாண் போராட்டத்தில் உயிர் நீத்த விவசாயிகளுக்கு பஞ்சாபில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சரண்ஜித் சிங் சன்னி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள திரு சரண்ஜித் சிங் சன்னி, மத்திய அரசு முன்பே இதனை ரத்து செய்திருந்தால் 700 விவசாயிகளின் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் துயர் துடைக்கும் வகையில் நிதி உதவி திட்டங்களை பிரதமர் திரு மோடி உடனே அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர்நீத்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு பஞ்சாப் அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும், அந்த குடும்பங்களில் உள்ளவர்களில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கப்படும் என அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வேளாண் போராட்டத்தில் உயிர்நீத்த பஞ்சாப் விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்படும் என்றும் திரு சரண்ஜித் சிங் சன்னி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் 2021ஆம் ஆண்டு தூய்மையான நகரங்களுக்கு ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகளை வழங்கினார். 5வது ஆண்டாக இந்தூருக்கு தூய்மையான நகர விருது வழங்கப்பட்டது. இந்தியாவை தூய்மைப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் தூய்மை பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் நகரங்களுக்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகளை டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். இந்தூர் நகருக்கு 5வது ஆண்டாக தூய்மையான நகர விருது வழங்கப்பட்டது. 2வது தூய்மையான நகரமாக குஜராத் மாநிலத்தின் சூரத் நகருக்கு விருது வழங்கினார். ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயவாடா 3வது தூய்மை நகரமாக தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் காவல் கிணறு பகுதியில்
வளர்ப்பு தந்தையால் தீ வைக்கப்பட்ட 10 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காவல் கிணறு பாரதி நகரில் வசித்து வரும் அந்தோணிராஜ் என்பவர் சுஜா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். சுஜாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி முதல் கணவருக்கு பிறந்த 10 வயது பெண் குழந்தை உட்பட 3 குழந்தைகள் உள்ளனர். குழந்தைகள் 3 பேரும் சுஜா மற்றும் அந்தோணிராஜுடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 10 வயது மகள் காவல் கிணறு பகுதியில் உள்ள பேக்கரி கடையில் திருடியதாக அந்தோணிராஜிடம் கடையில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்தோணிராஜ் நேற்று முன்தினம் வீட்டிற்கு சென்று மகள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துள்ளார். இதனால் அலறி துடித்த சிறுமி தன்னை காப்பாற்றும்படி தந்தை அந்தோணிராஜிடம் கட்டிப்பிடித்துள்ளார். இதனிடையே சிறுமியின் அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மகள் அணைத்துக் கொண்டதில் அந்தோணிராஜுக்கும் காயம் ஏற்பட்டதால் அவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து பணகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்தோணிராஜை கைது செய்தனர். இந்நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 2 தினங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்றும், நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் பகுதியில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.